ஆசிரியர் தின உரை. கல்வி எனும் உளியைக் கொண்டு எங்களை ரசித்து ரசித்து செதுக்கும் சிற்பிகளான ஆசிரியப் பெருமக்களுக்கும், என்னுடன் சேர்ந்து ஒளிர்கின்ற என் நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணி என்பது தொழில் அல்ல, அது ஒரு மாபெரும் தொண்டு. மாணவர்களின் அறியாமை என்னும் இருளை நீக்கி அவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றுபவர்கள் ஆசிரியர்கள். நாம் பிறக்கையில் இவ்வுலகிற்கு எதையும் கொண்டு வரவில்லை, அதுபோல போகும்போது எதையும் கொண்டு செல்வதும் இல்லை. வாழும் வாழ்க்கையின் இடைப்பட்ட காலத்தில் அழியாத செல்வமான கல்வி செல்வத்தை வழங்குபவர்கள் ஆசிரியர்கள். குருவாகிய ஆசிரியர் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கி அறிவையும் ஆற்றலையும் மாணவர்களுக்கு அளித்து தெய்வத்தை உணர வைப்பார்கள். ஆசிரியர்கள் வெறும் எழுத்தறிவை மட்டும் நமக்கு போதிப்பதில்லை, அவர்களை நாடி வரும் மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் சமூகத்தை எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை வளப்படுத்துகிறார்கள். இதைத் தவிர விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஊக்கம், நற்பழக்கங்கள், பொது அறிவு மற்றும் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுத் தருகிறார்கள். கட்டுப்பாடுகளை தளர்த்தி சுய சிந்தனையால் மாணவர்கள் வளர ஆசிரியர்கள் பாதை அமைத்து கொடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் சுயநலமற்றவர்கள், மாணவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பரந்த மனப்பான்மை உடையவர்கள். ஒவ்வொரு ஆசிரியரின் குறிக்கோள் மாணவர்கள் நல் அறிவுடனும் சமுதாயத்தில் வளமுடனும் சிறந்த விளங்க வேண்டும் என்பதுதான். மாணவர்களை தன் பிள்ளை என எண்ணி அவர்களின் வெற்றியை தம் வெற்றி போல் கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு மாணவர்களின் பலத்தையும் பலவீனத்தையும் கண்டறிந்து அடையாளப்படுத்துவார்கள் ஆசிரியர்கள். ஒரு தவறான மாணவனை கூட சிறந்த ஆசிரியரால் நல்வழிப்படுத்த முடியும். ஆசிரியர் பணியானது இன்று சவால்கள் நிறைந்த ஒன்றாக மாறியுள்ளது. இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாட்டால் மாணவர்களிடையே கல்வியின் மீதுள்ள நாட்டம் குறைந்து வருகிறது. நாட்டின் கலாச்சாரம், மரபு, பண்பாடு, நாகரிகம் போன்ற அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் குழிதோண்டி புதைக்கக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். அதனால் சிறுவர்களை திறம்பட வழிநடத்தி சமூக வளர்ச்சியையும் அவர்களிடையே சுய ஒழுக்கத்தையும் வளர்த்து சிறப்படைய செய்ய வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. மற்ற துறையில் செய்யும் தவறுகள் அந்த துறையோடு நின்றுவிடும். ஆனால் கல்வித்துறையில் ஏற்படும் தவறுகள் ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே சீரழித்துவிடும். இந்நாட்டின் தூண்களான இளைஞர்களை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள்தான். சுருக்கமாக, கடவுள் தன்னால் எல்லா இடத்திலும் இருந்து கவனிக்க முடியாது என்பதினால் தான் ஆசிரியரை படைத்தார் என்று கூறலாம். ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் தங்களது பணியின் மகத்துவத்தையும் புனிதத்தையும் உணர்ந்து சிறந்த வழிகாட்டிகளான ஆசிரியர்களுக்கு நன்றிகள் பல கூற கடமைப்பட்டுள்ளேன். உங்களால் எதிர்கால இளைய சமுதாயம் பிரகாசமாக ஒளிர்ந்து உயரத்தில் நிற்கும் என்பதில் ஐயமில்லை. சேவை என கருதப்படும் பணிகள் பல இருந்தாலும்
அவை அனைத்திலும் முதன்மையானதாகவும் சிறப்பித்து போற்றப்படுவதுமான ஆசிரியர் பணியை செய்யும் உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். நன்றி.